மண்டல மையம் அண்ணா பல்கலைக்கழக திருநெல்வேலி மண்டலத்தில் தமிழ் மன்ற துவக்க விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். விழாவின் முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. சீராரும் வதனமென திகழ்வரத கண்டனில் வெட்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறந்தலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மீது விளையாடும் வடிவேலனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே முருகனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே உனை மனமாற நினைப்பவர்க்கு அருள் பாலனே உனை மனமாற நினைப்பவர்க்கு அருள் பாலனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே கையிலை வஜகதீசன் கையிலை வஜகதீசன் மைந்தனே கந்தனே கையிலை வஜகதீசன் மைந்தனே கந்தனே கலங்காதியமை காக்கும் கருணாகரனே கலங்காதியமை காக்கும் கருணாகரனே மயில் மீது சதா மயில் மீது சதா மயில் மீது விளையாடும் வடிவேலனே முருகனே ஒரு நாளும் ஒரு தரமேனும் குமராவென்றழைப்பவர்க்கு கர்மவினை அழித்திடுவாய் கார்த்திகேயனே ஒரு நாளும் ஒரு தரமேனும் குமராவென்றழைப்பவர்க்கு கர்மவினை அழித்திடுவாய் கார்த்திகேயனே அருள் மாறி பொழிகின்ற அவதாரனே முருகா அருள் மாறி பொழிகின்ற அவதாரனே அருணகிரி பாவில் வந்த பாலமுருகனே அருணகிரி பாவில் வந்த பாலமுருகனே மயில் மீது வண்ண மயில் மீது தோகை மயில் மீது விளையாடும் வடிவேலனே முருகனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே உனை மனமாற நினைப்பவர்க்கு அருள் பாலனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே முருகனே. குத்துவிளக்கேற்றும் நிகழ்ச்சி மாண்புமிகு மண்டல இயக்குனர் தொடங்கி வைப்பார்.
மரியாதைக்குரிய மன்ற மேலாளர் திரு கே சரவணன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். முதற்கண் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதன் கிடைத்தாலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது பழமொழி. ஸோ அப்படிப்பட்ட இந்த புதன் நாளையே நமது மன்ற துவக்க விழா, அதாவது நெல்லை அண்ணா செந்தமிழ் மன்றம் துவக்க விழா நடைபெற இருக்கிறது. இதற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த மன்றத்தின் நோக்கம் மாணவர்களாகிய உங்களிடம் பொதிந்துள்ள தமிழர்களை வெளிக்கொணரவும், உங்களது தமிழ் சார்ந்த திறமைகளை, அதாவது பேச்சு போட்டி, எழுத்து, கவிதை, கட்டுரை மற்றும் பட்டிமன்றம் எந்த வடிவானாலும் சரி நிரூபிக்கும் களமாகவும் இது அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். இதற்கு வருகை தந்துள்ள சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாவலர், மருத்துவர் திரு வி சோமசுந்தரம் அவர்களை முதலில் வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது மண்டல மையத்தின் தூணாகவும் பேராசிரியர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் விளங்கும் மற்றும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், அதாவது எண்ணங்கள் பெரிதாக இருந்தால்தான் செயல்களும் பெரிதாக இருக்கும் என்பதற்கேற்ப செயல்படும் நமது மண்டல இயக்குனர் முனைவர் திரு டிவிஎஸ் பிள்ளை அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள் மற்றும் எதிர்கால பொறியியல் வல்லுநராகிய மாணவ மாணவிகள் ஆகிய உங்களையும் வரவேற்கிறேன். நமது பல்கலைக்கழகத்தின் பெயர் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உங்களுக்கெல்லாம் முற்றிலுமாக தெரிந்த உண்மை. ஓகே, ஆனால் அறிஞர் அண்ணா, அதாவது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் அவருடைய அரசியல் அறிவு மற்றும் அவர்களுடைய நிர்வாக திறமை, அதை காட்டிலும் அவரால் மிகவும் அறியப்பட்டது என்ன துறை என்றால் தமிழறிவு. ஸோ தமிழறிவால் மட்டுமே அவர் அறியப்பட்டார். ஸோ நமது அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகமே ஒரு தமிழறிஞர் பெயரால் தான் செயல்படுகிறது என்பதை உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றும் ஒரு மனிதனுடைய சிந்தனை திறனும் படைப்பாற்றல் திறனும் அவன் எத்தனை மொழிகள் கற்றிருந்தாலும் சரி முதலில் வெளிப்படுவது அவனுடைய தாய்மொழியில் தான். ஸோ அப்படி நம்முடைய தாய்மொழி என்பது நம்முடைய தமிழ் மொழி தான். ஸோ எத்தனை மொழிகள் நீங்கள் கற்றிருந்தாலும் உங்களுடைய சிந்தனை திறன் மற்றும் படைப்பாற்றல் திறன் என்பது உங்கள் தாய்மொழியாக தமிழில் மட்டும்தான் வெளிப்படும். அதற்காகத்தான், அதாவது உங்களுக்காக, உங்களால் மட்டுமே இந்த மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதை செயல்பட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இன்றைய நாள் முழுவதும் பல்வேறு போட்டிகள், பட்டிமன்றம், சொல் விளையாட்டு மற்றும் நாற்பதார் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற உள்ளன. ஸோ மாணவ மாணவிகளாகின நீங்கள் இதில் பங்கு பெற்று உங்களுடைய தமிழ் அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றும் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி சோமசுந்தரத்தை பற்றி சில வரிகள். இவருடைய ஊர் ராதாபுரம் மற்றும் இவருடைய பள்ளி படிப்பை இவர் வள்ளியூரிலும் மற்றும் இளங்கலை பாட்டனி படிப்பை சிடிஎம்என்எஸ் காலேஜிலும் முடித்தார். பின்னர் மருத்துவ மேற்படிப்பு, அதாவது எம்டி படிப்பை மாஸ்கோ ரஷ்யாவில் முடித்தார். பின்னர் இவர் மருத்துவ மேற்படிப்பு மட்டுமல்ல மற்றும் MBA இன் HR மேனேஜ்மெண்ட் இன் MS யூனிவர்சிட்டியில் படிப்பை முடித்திருக்கிறார். மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயபெட்டிஸ் அண்ட் MA தமிழ் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறார். ஸோ மருத்துவத்துறை மற்றும் தமிழ் துறை மற்றும் மேலாண்மை, ஸோ எல்லா துறைகளிலும் ஒரு வல்லுநர் தான் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் வி சோமசுந்தரம். மற்றும் அவர்கள் 1984 85 மற்றும் 86 2 மாநில அளவிலான ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் இன் பேச்சு போட்டியில் 2 மாநில அளவிலான முதல் பரிசை பெற்றிருக்கிறார். மேலும் சன் டிவி விவாத மேடைகளிலும் ஆல் இந்தியா ரேடியோவிலும் பங்கு பெற்றிருக்கிறார் பல்வேறு விவாத மேடைகளில். மற்றும் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி இலக்கிய மன்றங்களில் பங்கு கொண்டு மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை பற்றியும் பல்வேறு தமிழ் சார்ந்த இலக்கியங்களை பற்றியும் சிறப்புரையாற்றி இருக்கிறார். இவர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் அவர்களால் நாவலர் பட்டமும் சுழற் கோப்பையும் வாங்கியிருக்கிறார். ஸோ அதாவது சிறப்பு பெயர் நாவலர். மற்றும் 13 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு
டெல்லி தமிழ்ச்சங்கம் மற்றும் கனடா தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றிலும் பங்கு கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கிறார். மற்றும் இதனுடைய முடிவுரையாக ஒரு கவிதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது பி புவி தகவலியல் 4ஆம் ஆண்டு ரா பிரசன்னா அவர்கள் எழுதியது. செம்மொழியான பைந்தமிழே, ஈலிசை நாடகம் முத்தமிழே, என் நாவை அசைவித்த நற்றமிழே, உன்னை தூய மொழியாய் பேசிடவே முயன்றதில் நானும் தோற்றேனே. வீரம் விளைவித்த செந்தமிழே, இன்று வீழும் நிலையில் உள்ளதுவோ. நாம் தாய் தமிழில் பேசிட வெக்கங்கொண்டு பலர் தலையை கவிழ்ந்து நிற்பது ஏன்? உடலும் உயிரும் கொண்ட மொழி நம் உணர்வாய் என்றும் வாழுமொழி. நம் மொழியை பற்றிய தாழ்வு எனம் இன்றே நம்மை விட்டு மறையட்டும். தமிழின் மேலாண்மை நாம் அறிய ஒரு தலைமுறை நமக்கு போதாது. ஆய கலைகளை தந்த மொழி, அறிவு நெறிகளை வளர்த்த மொழி. தெய்வ நூலாம் திருக்குறளை நாம் நெறியுடன் வாழ தந்த மொழி. சங்கம் கொண்ட முதற் பெருமை நம் இலக்கிய இலக்கணம் அதன் வலிமை. இனிமையும் புதுமையும் கொண்ட மொழி, ஈடற்ற காவியங்கள் தந்த மொழி. அறிவியலுக்கு முன்னோடி, தென் மொழிகளுக்கு உயிர் நாடி. அரிய காப்பியங்கள் பல உண்டு, அழகிய காவியங்கள் மிக உண்டு. பருவங்களுக்கேற்ற பாடல்கள் தேனும் இனிதாய் பல உண்டு. குழந்தைக்கு தாலாட்டு, குமரிக்கு குறவஞ்சி, காதலுக்கு தூது பாடல், கடவுளுக்கு பிள்ளை தமிழ், வாழ்வுக்கு திருக்குறள், வணங்குவதற்கு வாழ்த்து பாடல். வீரத்தை விளக்க பரணி, அகம்புறம் அறிய தொகைநூல், நாட்டுப்புற மக்களுக்கு பல்லு, நாடான்ற மன்னருக்கு விழா, ஐநிலத்திற்கு ஐங்குறுநூறு, நாடகத்திற்கு மனோன்மணியம், மருந்திற்கு திருகடிகம், மனம் போற்றும் மறுமலர்ச்சி பாடல். இன்னும் உள்ளன ஏராளம், இருந்தும் நாட்டம் குறைவில்லையேன். ஆடம்பரமாய் வாழ்வதற்கு நம்மை அயல்மொழி மோகம் ஆகிறது. அயல்மொழியாம் ஆங்கிலத்தில் பேசுகிறதை பெருமிதம் கொள்கின்றோம். புவியில் சிறந்த தமிழ் மொழியை பேசுகிற வெக்கம் கொள்கின்றோம். நம் மொழியை நாமே இழிவு கொண்டால் அஃது அன்னையை படிப்பதற்கு சமமாகும். தேனிசை நிறைந்த செந்தமிழே, பாரினும் நிறைந்த பைந்தமிழே, தேயும் மொழியாய் மாறும் முன்னே, தலைத்தெரு செய்வோம் வாரும் முன்னே. தரணியில் சிறந்த தமிழர்களே, யான் கூறுவதை கருத்துடன் கேளுங்கள். தாயில்லாமல் கரி ஏது, தமிழ் இல்லாமல் புவி ஏது. நம்மை வளர்த்த அன்னையினை நாமே மறத்தலாகாதே. அமிழ்தனும் இனிய நம்முடைய இன்னிசையாய் பாடி வளர்த்திடுவோம். வான்புகழ் கொண்ட தமிழர் என்று வையகம் போற்றிட வாழ்ந்திடுவோம். அன்பு எனும் ஆயுதம் ஏந்திடுவோம், அருந்தமிழை என்றும் பேசிடுவோம். வாழ்க தமிழ். இதுதான் அவருடைய கருத்தாகும் என்பது மறைந்து தமிழினி வேகமாய் வளரும் என்பது புதிதாக மலரும். மற்றொரு ஹைக்கு, இதற்கு மறுபடியும் கிடைக்காத சிம்மாசனம், தாயின் கருவறை. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கௌரவித்தல். சேவைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த பயிரை கவிஞர் தம்முடைய எத்தனையோ பணிகளுக்கு இடையில் தமிழ் பணி ஆற்ற அழைப்பு விடுத்தமையால் நமக்காக வருவதென்று நமது விழாவினை சிறப்பிக்கும் மாண்புமிகு டாக்டர் நாவலர் வி. சோமசுந்தரம் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மண்டல இயக்குநர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். படிப்படியாய் முன்னேறி நம்முன் நமக்கு வழிகாட்டியாய் நிற்கும் மரியாதைக்குரிய மண்டல இயக்குனர் டாக்டர் திரு டி.வி.எஸ். பிள்ளை அவர்களுக்கு பேராசிரியர் திரு கே. சரவணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். என்றார் அறிஞர் அண்ணா. அவரது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்றான் வள்ளுவன். கேளுங்கள் தமிழர்களை, ஆ என்ற எழுத்திற்கு உலக மொழியெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறது. அதிசயம் என்ன தெரியுமா? ஆ என்ற ஓர் எழுத்தை வைத்து
ஒரு எழுத்தை வைத்து உலக மொழிகளில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் எழுத முடியும் என்பது உண்மை. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்தில், சைனா, கூட எந்த மொழியில் இருக்கக்கூடிய எந்த எழுத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆ என்ற அகர எழுத்தை வைத்து அனைத்து மொழிகளையும் உருவாக்க முடியும். அதனையும் வலியுறுத்துகிறது இந்த சின்னம். அடுத்ததாய், தன் சிலம்பின் மூலம் கற்பை காத்தாள் கண்ணகி. அதன் மூலம் அதே சிலம்புதான் இந்த தமிழ் சின்னத்தில் பொறிக்கப்பட்டு உள்ளிருக்கும் ஆவையும் அந்த கூர்முனையான பேனாவையும் காத்து வருகிறது. அத்தகைய மாண்புமிகு சின்னத்தை வெளியிட்ட மாண்புமிகு நாவலர் வி. சோமசுந்தரம் அவர்களுக்கு அவை எங்கள் உள்ள தோட்டத்தில் மலர்ந்த நன்றி மலர்களை இந்த அவை தோட்டத்தில் காணிக்கையாக்கி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தடைகளை எல்லாம் வெற்றியாய் மாற்றி நம் முன் நமக்காக அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சொத்தே சுவையே சொக்கத்தின் வித்தே கொத்தே கொடியே கடி ஒழுக்கத்தின் மத்தே முத்தே மனிதே மூப்பே பிரிவே நின் அடியோர்க்கு அருள் புரிவாயாக. மேடையிலே வீட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர், எங்களது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை கொண்டுள்ள டாக்டர் நாவலர் சோமசுந்தரம் அவர்களுக்கு முதற்கண் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். டாக்டர் சோமசுந்தரம் அவர்களை இங்குதான் நேரில் சந்திக்கிறேன். என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் டாக்டர் டி. வி. ஜெகதீசன் அவர்கள் தேனி இந்து கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுடைய நட்பு மூலமாக பெரியவர் நமக்கு இன்று கிடைத்திருக்கின்றார். பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்களிடையே தமிழ் பற்றை ஊட்டுவதற்கும் தமிழில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்.